கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் குருத்து ஞாயிறு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் விதவிதமான முறையிலே இந்த நாளை நாம் ஆசரித்து வரலாம். இந்த நாளிலே நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு வேத வார்த்தை 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: தேவபக்தியாய் நடக்க ஆவலாய் இருக்கிற மனதாய் இருக்கிற ஒவ்வொருவரும் துன்பப்பட வேண்டியதாய் இருக்கிறது என்று. கிறிஸ்து இயேசு இந்த வெற்றி பவனியை அவர் மேற்கொண்டு நமக்கு நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகிறதான ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நிச்சயமாகவே சிலுவைக்கு பின்னதாக ஒரு வெற்றி வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை. ஆம், அதனை தான் அவர் சிலுவையை சுமக்கும் முன்பதாக ஒரு வெற்றி பவனியை அவர் மேற்கொள்ளுகிறார். என கண்பானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்தவர்களாக நிச்சயமாகவே தேவனுடைய வாழ்க்கை, தேவன் நமக்கு தந்ததான இந்த வாழ்க்கை ஒருவேளை துன்பம் நிறைந்ததாக இருக்கலாம், பாடு நிறைந்ததாக இருக்கலாம். ஆனாலும் கூட நிச்சயமாகவே வெற்றி உங்களுக்கும் எனக்கும் அவருடைய நாமத்திலே உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். தேவன்தாமே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாக மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.